ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஈஸியான மெத்தடில் மாவு ரெடி பண்ணி 2 விதமான ஸ்நாக்ஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த குட்டி தட்டை ரொம்ப நல்லாயிருக்கும். திருநெல்வேலியில் ரொம்ப ஃபேமஸ். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து எடுத்துட்டு அதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். உளுந்து கலர் நல்லா சேஞ்ச் ஆனதுமே ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம வறுத்து எடுத்துருக்கிற உளுந்து நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜாரில் போட்டுடலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு பொரிகடலை சேர்த்து இதை நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். 2 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன். இதை நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். உளுந்து பொரிகடலை 2ஐயும் பவுடர் பண்ணி எடுத்துருக்கோம். இதையும் நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். 10 பல் பூண்டு எடுத்திருக்கேன். இதை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற அரிசி மாவோட இதை சேர்த்துடலாம். 1 ஸ்பூன் வத்தல் பொடி, 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி, தேவையான அளவுக்கு உப்பு, 3 ஸ்பூன் நெய், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நம்ம சேர்த்துருக்கிற பூண்டு, நெய், மசாலா பொருட்கள் எல்லாம் நல்ல மாவோட மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா தான் தண்ணி சேர்த்து மாவு பிசைஞ்சுக்கணும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்ல மாவு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ மாவு ரெடி பண்ணியாச்சு. இது மாதிரி மாவு ரொம்ப சாஃப்டாக இருக்கணும், ரொம்ப ஹார்டாக இருக்கக்கூடாது. இப்போ சப்பாத்தி கட்டையில் ஆயில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஒரு உருண்டை மாவு எடுத்து அதை சப்பாத்தி மாதிரி நல்லா திரட்டி எடுத்துக்க போகிறோம். இப்போ மாவை சப்பாத்தி மாதிரி நல்லா அழுத்தி எடுத்ததுக்கு அப்புறமா ஒரு சின்ன மூடி வச்சுட்டு குட்டி தட்டை ஷேப்புக்கு இது மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு ஃபோக் ஸ்பூன் வச்சு இது மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் தட்டை பூரி மாதிரி புஸ்ஸுன்னு ஆகாமல் நல்ல ஷேப்பாக வரும். இப்போ ஒவ்வொன்றா எடுத்து பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். இப்போ ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா ரெடி பண்ணி வச்சிருக்கிற குட்டி தட்டையெல்லாம் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இந்த பபிள்ஸ் எல்லாம் அடங்கினதுக்கு அப்புறமா தான் குட்டி தட்டை நல்லா வெந்திருக்கும். இப்போ பாருங்க, அந்த பபிள்ஸ் எல்லாமே அடங்கிடுச்சு. இப்போ குட்டி தட்டை நல்லா வெந்துடுச்சு. எடுத்துடலாம். ரெடி ஆயிடுச்சு. இப்போ சூப்பரான டேஸ்டியான கிட்ஸுக்கெல்லாம் பிடிச்ச குட்டி தட்டை ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதுலேயே மீதி இருக்கிற மாவில் 1 ஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள்ளு சேர்த்துடலாம். எள்ளு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எள்ளு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா கொஞ்சம் மாவு எடுத்து முறுக்கு உரலில் வச்சு முறுக்கு ரெடி பண்ணிடலாம். ஆயில் ஹீட் பண்ணிவிட்டு டைரெக்டாகவே முறுக்கு உரலை ஆயிலில் பிழிஞ்சு விட்டுடலாம். இந்த முறுக்கு தட்டையை விட ஸ்பீடாகவே வெந்துடும். ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப கிறிஸ்பாகவும் இருக்கும். இப்போ எடுத்துடலாம். ரொம்பவே ஈஸியான மெத்தடில் டேஸ்டியான கிறிஸ்பியான 2 விதமான ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணியாச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.